ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். பெரியவர் அற்புதங்கள் செய்பவர், உமக்கீடா யாருமில்லை, உமக்கீடா யாருமில்லை. பெரியவர் அற்புதங்கள் செய்பவர், உமக்கீடா யாருமில்லை, உமக்கீடா யாருமில்லை. You deserve the glory and the honor. Lord, we lift our hands to worship as we praise your holy name. You deserve the glory and the honor. Lord, we lift our hands to worship as we praise your holy name. For you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. For you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உமக்கீடா யாருமில்லை, உமக்கீடா யாருமில்லை. பெரியவர் அற்புதங்கள் செய்பவர், உமக்கீடா யாருமில்லை, உமக்கீடா யாருமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நீ பெரியவர், நீ பெரியவர் அப்பா. நீ துதிக்கு பாத்திர, மகிமைக்கு பாத்திர, கனத்துக்கு பாத்திர. ஓ இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. காலைவேளையில கூட நம் எல்லாரும் ஒருமனப்பட்டு நம்ம இந்த ஆராதனைக்காக கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நடத்துவாராக. அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு நாமத்திலே இந்த 9ஆம் தேதி 11ஆவது மாதம் 2025 2வது கர்த்தருடைய நாளிலே எங்களை உம்மை ஆராதிக்கும்படி, துதிக்கும்படி எங்களை கொண்டு வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஆராதனை நாங்கள் எல்லாரும் ஏகமானதாக உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீ நடத்தி தருவீராக. ஆண்டவரே, 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே எங்கே ஒன்றுபட்டு கூடுகளோ அவங்க நடுவில் இருக்குன்னு சொன்னீரே, எங்கள் மத்தியிலே இருந்து நீ நடத்துவீராகப்பா. இயேசுவே, எங்களை ஒரு செங்கோடு தாழ்த்துகிறோம். வசத்தாலே கல்வி தகுதிப்படுத்தும். உச்ச தலைமுறை உள்ள பாதனைகள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கழுவி பரிசுத்தப்படுத்தட்டும். உண்மை ஆவியோடும் உண்மையோடும் அந்த தொழுதுகளில் கிருபை செய்வீராக. பசு தலங்கத்துடனே கத்தரை தொழுது கொள்ளுங்கன்னு சொன்னீரே, பசுத்தோடுமே அந்த தொழுது கொள்ளும்படி அனுகிரகம் செய்யும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். பாடல்கள் வழியாக எங்களோட பேசும். அங்கே எடுக்க போகிற ஆண்டவரே கர்த்தாவே, துதி சோத்திரத்தை கர்த்தர் அங்கீகரிப்பீராக. துதி மத்தியில் வாசம் பண்ணுவீராக. அங்கே இருக்க போகிற எல்லா ஜெபத்துக்கும் ஆமென்றும் ஆமென்றும் கர்த்தர் பதில் தருவீராக. ஆண்டவரே, வார்த்தை மூலியமாக எங்களோட பேசுவீராக.
அதுமாரி நடக்கிற சண்டே கிளாஸ் எக்ஸாமை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் மாத்திரமில்ல பசுத்த வான்களுடைய ஆராதனையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்வீராக. இப்போதே நாங்கள் இயேசு ரத்தத்தை இந்த இடத்தை முழு தெரித்து பசுத்தப்படுத்துகிறோம். இந்த வாகனம் முழுவதும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. இப்போதே உங்களுடைய பிரசனம் இறங்குவதாக, தேவ மகிமை இறங்குவதாக. பசுத்த ஆவியானுடைய ஆளுகை இப்போதே பொறுப்படுத்திக் கொள்வீராக. வருகிறவர்களையும் ஆண்டவரே கத்தா இருக்கிறவர்களையும் பசுத்த ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக. கர்த்தர் எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக. தேவ பிரசனத்தை அளவில்லாமல் தருவீராக. ஆண்டவரே இந்த நாளிலே கூட உம்முடைய சரீரத்தையும் உம்முடைய ரத்தத்தையும் பானம் பண்ணும்படியாக ஆண்டவரே கர்த்தாவே இருக்கிற அதை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் உம்முடைய கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தேவன் தம்முடைய ஆலயத்தை தம்முடைய மகிமையினால் நிரப்பினார் என்று சொன்னது போல ஆண்டவரே உம்முடைய மகிமை இப்போதே நிரப்புவதாக. தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய வஸ்திரம் தொங்கில் இருந்தது பா. இயேசுவே தேவ ஆலயத்தில் இயேசு உலாவினீரே. இயேசுவே 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 7 கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் உலாவுகிறவரே, எங்கள் மத்தியில் உலாவீராக. எங்கள் மத்தியில் பிரசன்னராக இருப்பீராக. ஓ ரகபாலா தானா சந்தலா கபாபா ஓ ரிபாலா தீனா கபாலா ஹந்தரபா ஓ ரிகால ஆலயமாக எங்கள் சரீரத்திலையும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும், சுகம் இறங்கட்டும், தெய்வீக சுகம் இறங்கட்டும், வலி வேதனை நீங்கட்டும். உன் வேதனை நீங்க சுகமானு சொன்னீரு. சுகத்தோடு ஆராதிக்க, பலத்தோடு ஆராதிக்க, விடுதலையோடு ஆராதிக்க. ஓ ரபா கபா லபா அபிஷேக நுகங்களை முறிக்கட்டும். இந்த அபிஷேக நுகங்களை முறிக்கட்டும். எல்லா பயங்களும் ஓடட்டும். எல்லா கட்டுகளும் சுடரிக்கிறேன். ஓ கர்த்தரே ஆவியானவர் அவர் எங்கே விடுதலை உண்டு. விடுதலையோடு ஆராதிக்க முடியாது. உங்களுடைய அபிஷேக தலைவில்லாமல் ஊற்றுவீராக. ஒரு பெற்றஸ்த கலம் உண்டாகட்டும். தெய்வத்தில் இறங்கி கலக்கட்டும் அப்பா. சுகம் உண்டாகட்டும் அப்பா. விளையாட்டு சுகமாக்குற வல்லமை விலகிறது போல கர்த்தருடைய சுகம் எப்போது எங்கள் சரீரத்தில் ஆண்டவரே அவையில இருப்பதாக. உள்ள வரும்போது ஆவிகள் விலகணும், அசுத்தாவிகள் விலகணும், கட்டுகள் உடையணும், பலவீனங்கள் ஓடணும். ஒவ்வொருவரும் ஆண்டவரே பலவானாய் கர்த்தருடைய ஆவியானவருடைய பலத்தோடு ஓ ஆராதிக்க, துதிக்க, உற்சாகத்தோடு கர்த்தருக்கு பலி செலுத்த அனுகிரகம் பண்ணும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே கர்த்தாவே எங்க ஆராதிக்கும் பசுத்தவான்களுடைய ஆராதிக்கு விரோதமாக இருக்கிற மனிதனுடைய வன்கண், போராமை, எரிச்சல், பிசாசு, கிருளை நசரனாக இயேசுவின் நாமத்தில் கண்டு எச்சரிக்கிறோம்ப்பா. கர்த்தா உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். இது என்னால் உன்னோட நீதி, இது ஊழியக்காரன் சுதந்திரம் என்று சொன்னீரே. அப்படியாக செய்வீராக. ரத்தங்களை மூடிக்கொள்ளும் ஆண்டவரே எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்வீராக அப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்க எங்கள் ஜீருள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அப்படியே அமைதியாக உட்கார்ந்து தேவ சமூகத்தில் பாடலை பாடி நாம் கர்த்தரை மையப்படுத்த போகிறோம். ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் தேவாதி தேவனை ராஜாதி ராஜனா. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி
are lifted with compassion. You are filled with compassion and mercy and grace, with your banner of love over me. I am longing to see you one day face to face, and to be with you endlessly. Lord, how lovely you are to me. Lovely Lord, you are all full of purity, worthy of honor and majesty. Lord, how lovely you are to me. Lord, how lovely you are to me. You are bright as the sunrise and fairest of all. Unto you all the glory will be. You are God of creation and Lord of my life. I will worship you faithfully. Lord, how lovely you are to me. Lovely Lord, you are to me. Lovely Lord, full of purity, worthy of honor and majesty. Lord, how lovely you are to me. Lord, how lovely you are to me. We will worship the name of the holiest one. We will worship. Lovely you are to me. Lovely Lord, full of purity, worthy of honor and majesty. Lord, how lovely you are to me. Lord, how lovely you are to me. Hallelujah. நம்முடைய ஆண்டவர் நம்ம எவ்வளோ அருமையானவராக இருந்தார். தமிழ் பாடலை பாடுவோம். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழுந்திடும் நேரம், பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார். இவ் வருடம் இருக்கும், இவ் மாதம்னு பாடுவோம். ஹல்லேலூயா. படமா பாடுவோம். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசை பொழிந்திடும் நேரம், ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசை பொழிந்திடும் நேரம், பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார் மாதம், பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார் மாதம். பலத்தின் மேல் பலமே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலமே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. மாற்றம் சூழ்நிலை வாழ்ந்திடினோம்,
பெருகத்தின் தேவன் நம்மோடுண்டு. 100 மடங்கு பலன் தந்திடும் பெருகத்தின் தேவன் நம்மோடுண்டு. பலத்தின் மேல் பலமே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலமே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. ஆத்துமபாரம் பெருகிடுமே, ஊழியம் தீவிரமடைந்திடுமே. ஆத்துமபாரம் பெருகிடுமே, ஊழியம் தீவிரமடைந்திடுமே. திரகூட்டம் சீயோனையே நோக்கி வந்திடும் காலமிது. திரகூட்டம் சீயோனையே நோக்கி வந்திடும் காலமிது. பலத்தின் மேல் பலமே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலமே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. ஆசீர்வதிக்கும் தேவன். ஆசீர்வதிக்கும் தேவன், நம் ஆசி பொழிந்திடும் நேரம். ஆசீர்வதிக்கும் தேவன், நம் ஆசி பொழிந்திடும் நேரம். பெருகத்தை அளித்திடும் தேவன், நம்மை பெருக செய்வாய் வாழும். பெருகத்தை அளித்திடும் தேவன், நம்மை பெருக செய்வாய் மாதம். பலத்தின் மேல் பலமே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலமே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலத்தின் மேல் பலமே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. ஹalleluya. பெற்றுக்கொள்ளுங்கள் பலத்தை, பெற்றுக்கொள்ளுங்கள் கிருபையை. நாம் பெற்றுக்கொள்ளுவோம் பரிசுத்தத்தை. ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய பலத்தில நம்ம ஜீவிக்கிறோம். ஹalleluya. அவர் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. அவரை இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கதே அவருக்கு பிரியம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவருடைய ஜனத்தில் மேல் இருப்பதாக சங்கீதக்காரர் எழுதுகிறான். ஆண்டவர் எப்போதும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் மனிதனை உண்டாக்கி ஆசீர்வதித்தார், ஆசீர்வதித்து பெருக செய்தார். நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் சபிக்கிறவர் அல்ல, அவர் ஆசீர்வதிக்க தேவன். ஹல்லேலூயா. நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்ம துதிக்காமல் இருக்கவே முடியாது. எப்படி நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக நம்ம மாறிச்சுன்னா அவர் வந்ததுனால ஆசீர்வாதமாக இருக்கும். அவர் மற்ற இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லை. அதனால் அவர் வந்ததுனால நமக்கு ஆசீர்வாதம். எந்த உள்ளம்
நீ வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால் உம்மை துதிப்பப்பா, உம்மை துதிப்பேன், இன்றும் துதிப்பேன், உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஹல்லேலூயா பாடுமா. ஓ என் உள்ளம் நீ வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால், என் உள்ளம் நீ வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். கண்மணி போல காத்துக் கொள்வதால் உம் கரங்களில் என்னை சுமந்து செல்வதால், கண்மணி போல காத்துக் கொள்வதால் உம் கரங்களில் என்னை சுமந்து செல்வதால் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், இன்பம் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், இன்பம் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். பேர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால் உம் கரங்களில் என்னை வரைந்திருப்பதால், பேர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால் உம் கரங்களில் என்னை மறைந்திருப்பதால் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஆவியில் என்னை நிறைந்திருப்பதால், ஆச்சரியமாக நடத்தி செல்வதால், ஆவியில் என்னை நிறைந்திருப்பதால், ஆச்சரியமாக நடத்தி செல்வதால் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ எங்கள் உள்ளம் நீ வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால், ஓ எங்கள் உள்ளம் நீ வந்ததால், என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஓ கர்த்தாவே உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஆண்டவரே கண்களை மூடி சொல்லுங்க. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கண்மணி போல் என்ன ஆண்டவரே கடந்த 10 மாதம் ஆண்டவரே காத்து இந்த 11 மாதத்தை கொண்டு வந்தீரேப்பா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ எத்தனை உள்ள நன்றினால் நிறைங்கிறது. உங்க கரங்களினால் என்னை சுமந்தீரப்பா. ஓ ஒரு தகப்பன் சுமப்பதை போல நீர் என்னை இவ்விடம் வரைக்கும் சுமந்து வந்தீரே. உமக்கு நன்றி. சோத்ரம் 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 ஆண்டவரே. என்னை பேர் சொல்லி அழைத்தீரே ஆண்டவரே. கர்த்தாவே இயேசுவே உன் கரத்தை என்னை ஆண்டவரே வைத்து இருக்கிறீ, அதற்காக சோத்திரம். உங்க கரத்துல இருந்து என்னை யாரும் பறிக்க முடியாதப்பா. உங்களுடைய கரத்துல இருந்து என்னை யாரும் தொட முடியாது ஆண்டவரே. உங்களுடைய கரத்துல இருந்து என்னை ஆண்டவரை யாருமே ஆண்டவரை கட்ட பிடுங்க முடியாது ஆண்டவரே. உங்க கருத்துக்குள்ளே என்னை வைத்து இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. சோத்திரம் சோத்திரம். எல்லாத்துக்கும் மேல் நம்முடைய ஆவின் அபிஷேகத்தை தந்தீரே, ஆவியின் அச்சரத்தை தந்தீரே. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற ஆவியை தந்தீரே, பரிசுத்த ஆவியான தந்தீரே, சேற்றவன தந்தீரே, துணையால தந்தீரே. ஓ உமக்கு சோத்திரம். நான் தனியா இல்லை, அனாதை இல்லை என்று சொல்லி உம்முடைய பரிசுத்த ஆவியை தந்ததுக்காக நன்றி அப்பா. ஓ
ஓ நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஆண்டவரே இன்னைக்கு ஆவியை பெறாதவங்க கேளுங்கப்பா, எனக்கு இந்த அனுபவத்தை தாங்கப்பா. எனக்கு இந்த காலை வேளையில என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை ஆயத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி இந்த பரிசுத்த ஆவி எனக்கு தாங்க ஆண்டவரே. ஓ என் ஆவியினால் நிரப்பம் 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 ஆண்டவரே. சத்துரு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னால் அபிஷேகம் பண்ணுகிறவரே, என் பாத்திரம் நிரம்பி வழிய பண்ணுகிறவரே. ஓ சத்துரு வெள்ளம் போல வரும்போதெல்லாம் கர்த்தருடைய ஆவியா ஜெயக்கொடி ஏற்றுகிறவரே, இந்த அபிஷேகம் என் மேல எவ்வளவுதான் சத்துரு முகத்தை வைத்தாலும் இந்த அபிஷேகம் முறியும் முறியும் முறியும். ஓ கபாலா கனா கதரபா ஓ ரிபாலா நம்ம ஆவியானவரே, ஆவியானவர் தேற்றவாதவனே, உங்க ஆவியினால் இருந்த அன்பை ஊற்றி இருக்கீங்கப்பா. ஓ ரிபாலா சிவதலாவா, இந்த ஆவியினால் எல்லா மாம்சத்தை கிரி அழிக்க ஆவியானவர் உதவி செய்கிறீரே. ஓ ரஹந்தர சபபபபப நிரப்புறதுக்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் நடத்துகிறீரே, ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாய் நடத்தி வரீங்கப்பா. ஆண்டவரே இயேசுவே, ஆண்டவரே ஆச்சரியமாய் நடத்தி என் கூட நீங்களே செல்றீங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. தனியா இல்லை, என் கூட நீங்களே இருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ மை துதிப்பேன்னு சொல்லுங்களேன். ஒரு நிமிஷம் உங்க சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்தி, ஓ ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்க பாஷையா இருந்தா பாஷையில அந்நிய பாஷையில துதிங்க. ஓ சோத்திரம் பண்ணுங்க, பாட்டு பாடுங்க. உன் வாயை விரிவாக தர நான் நிரப்புவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஓ ராஹங்கலமா தனமா போதே உங்க பக்கத்துல ஆவியான அசைவாடி கொண்டிருக்கிறார். நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஓ கர்த்தர் பக்கத்துல ஆவியானவங்க மேல ஓ அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒருவேளை அபிஷேகத்தை இழந்தீங்களா, வரங்களை இழந்தீங்களா, வல்லமை இழந்தீங்களா, ஓ ஹalleluya அன்பை இழந்தீங்களா, கிருபை இழந்தீங்களா, இந்த நேரம் இந்த நேரம் இந்த நேரம் இந்த நேரம் பரிசுத்த ஆவியானவரை பலப்படுத்துற நேரம். உங்க பக்கத்துல பக்கத்துல உங்க பக்கத்துல அப்படியே ஆவியான உலாவுகிறார். ரிகா தரா தரபா ரிபோலோ தோனமோ ஓ ரஷகா கலபா. அக்கினி மேமா நாவுங்க மேல வரும், அக்கினி மேமா நாவுங்க மேல வரும், இப்போது உங்க மேல வரும். ஓ கர்த்தர் மேல இறங்கும் போது உங்க மேல ஒரு அபிஷேகம் ஊற்றப்படும், ஒரு அக்கினி ஊற்றப்படும். கரண்ட் ஷாக்கு மாதிரி பனி போல உங்க மேல ஊற்றப்படும். உங்க நாவை தொடுவா. விட்டு கொடுங்க விட்டு கொடுங்க விட்டு கொடுங்க விட்டு கொடுங்க. கர்த்தர் தருகிற பாஷையை தைரியமா கரங்க தட்டி பேசுங்க. ஓ கர்த்தர் in the name of Jesus, இயேசுவின் நாமத்துல ஒவ்வொரு மேலும் இப்போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஓ தூதர்களை காத்தாகும், உங்களை காலை அக்கினி ஜோல வைக்கிறவே. நான் உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுத்தேன். அவரோ 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 பரிசுத்த ஆவியினாலும் அக்கினாலும் உங்களை கொடுப்பாத சொன்னீரே. ஓ ராசந்தாலாபாக ஓ இப்போது 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 அந்த அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. கர்த்தனா ஹந்தரே கபாலபரவ ரிபாலப ஞானத்தின் ஆவி, வல்லமையின் ஆவி, பலத்தின் ஆவி, கிருபையின் ஆவி. ஓ ஹalleluya நடத்துகிற தேற்றவாத துளையால இப்போது 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 எல்லா பலவீனம் நீங்கட்டும். காத்துரா ஹந்தரா சாகா இழந்ததை பெற்றுக்கொள்ளட்டும், இழந்த பணத்தை பெற்றுக்கொள்ளட்டும், இழந்த அன்பை பெற்றுக்கொள்ளட்டும், இழந்த கிருபையை பெற்றுக்கொள்ளட்டும், இழந்த பசுத்தை பெற்றுக்கொள்ளட்டும், இழந்த பக்தியை பெற்றுக்கொள்ளட்டும், இழந்த ஆண்டவருடைய வைராக்கியத்தை கர்த்தருக்காக பெற்றுக்கொள்ளட்டும். பரிசுத்த ஆவியானவர் எல்லா சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிற இப்போது 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 ஆவியினால் உயிர்ப்பிப்பீராக. ஆதி அன்புக்கு உயிர்ப்பீங்க, வல்லமையில உயிர்ப்பீங்க, எழுந்து பிரகாசிக்கும்படி செய்யுங்கப்பா. ஓ இப்போது இப்போது எழுந்து பிரகாசி. உன் ஒளி வந்தது, பூமியின் ஜனங்களை காரில் ஓடும். ஆனா உண்மையில் கர்த்தர் உதிப்பாக சொன்னீரே. கர்த்தர் உதிப்பீராக. எல்லா இருளும் ஓடட்டும், பயங்கள் ஓடட்டும், சாபங்கள் முறியட்டும். இயேசுவின் நாமத்தை பாரம்பரிய சாப கட்டுகளை உடைக்கிறேன். இயேசுவின் நாமத்துல இயேசு நாமத்தை உடைக்கிறேன். எல்லா வியாதி கட்டுகளை உடைக்கிறேன் இயேசு நாமத்துல. எல்லா மரண கட்டுகளை இயேசு நாமத்தை உடைக்கிறேன்ப்பா. எல்லா தத்திரத்தின் ஆவிகளை இயேசு நாமத்தை உடைக்கிறேன் ஆண்டவரே. எல்லா விதமான பலவீனத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தை உடைக்கிறேன்ப்பா. போதே உடைய கரம் ஒவ்வொருவரையும் தொடட்டும், பலப்படுத்துங்க. கர்த்தர் செய்கிறதுக்காக நன்றி. அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே செய்கிறதுக்காக நன்றி அப்பா. ஓ ஹalleluya. நீ நிரப்பதுக்காக நன்றி ஆண்டவரே.
இயேசுவின் நாமத்துல முழங்கால் முடங்கும். இயேசுவின் நாமத்துல எல்லா நாவல் அறிய செய்யும். வானத்துல பூமியில சகல அதிகாரம் உடையவர். இயேசு கிறிஸ்து நாமத்துல ஹalleluya ஹalleluya. வானத்தை கீழே பூமிக்கு மேலே மனுஷருக்கு உள்ளே ரட்சிக்கப்படாதபடி வேற நாமம் அல்ல. ஹalleluya. நம்மளை ரட்சித்த கர்த்தர் மாத்திரமல்ல, அபிஷேகித்த கர்த்தர், ஊழி செய்விக்கிற கர்த்தர், துதிக்க வைக்கிறார். ஹalleluya. என்று கொண்டாரம் ஆண்டவர் சொல்லுவோம். ஆண்டவரே கர்த்தாவே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவனை விட்டு பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உண்மையே ஆராதிப்போம். எத்தனை பேர் அப்படி சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவரே, எவ்வளவு நாள் இந்த பூமியில என்னை வைத்திருக்கிறீர்களோ அந்த நாள் மாத்திரம் நான் என்ன செய்வேன்? உண்மை ஆராதிப்பேன். ஹalleluya. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன்.
அவர் எப்படிலாம் ஆராதிக்கிறார். ஓ, நம்ம நாட்கள் முடியும் வரை மாத்திரமல்ல, நம்மளை விட்டு ஜீவன் பிரிய வரை மாத்திரமல்ல, நம்ம சுவாசம் ஒழிகிற ஒரு மட்டுமல்ல, எந்நேரம் நம்முடைய சுவாசம் அவரை துதித்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. தாவீது ரொம்ப அழகாக சொல்லுவார், கர்த்தரை நான் எக்காலத்திலே ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. எந்நேரம் எந்த சுவாசம் உண்மையே துதித்திடுமே, என்னாலுமே என் வாழ்க்கை உந்தன் மகிமையை பாடிடும். துதிக்க மாத்திரமல்ல, எந்த நாளும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், அவர் மகிமையை பாடிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஓ, பாடுவோமா? என் நேரமும் எந்த சுவாசம் பாடுவோம். இயேசுவே உம் அருகினிலே ஹல்லேலூயா. ஓ, நம்முடைய சுவாசம் இயேசு, நம்முடைய சுவாசம் இயேசு. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கை அவர் மகிமைக்கென்று. ஹல்லேலூயா. ஓ,
ஓ மக்கள் நன்றி ஆண்டவரே. இயேசுவே 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 இயேசுவே. அவரை சுவாசிக்கிறது மாத்திரமல்ல, இந்த உலகத்துல அவர் தோள் மேலே நம்ம சாயலாம். இயேசு நம்முடைய நேசராக. இன்னைக்கு நிறைய பேருடைய கம்ப்ளைண்ட் என்னன்னா, கொஞ்ச நேரம் கூட டைம் ஒதுக்க மாட்டார் என்கிட்ட பேசுறதுக்கு. வேலையே கட்டின்னு அழுகுறாரு, காலைல போறாரு நைட்டு வர்றாரு. இதுதான் அநேகருடைய கம்ப்ளைண்ட்ஸ். அவர் அன்பாக ஒரு 2 வார்த்தை பேச மாட்டார். எப்படி என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க மாட்டேன். என்ன சாப்பிட்டீங்களா இல்லையா, ஒன்றும் இல்லை. அவரே நேசித்துக்கிறார். நம்ம என்னை நேசிக்க எனக்கு ஒரு ஸ்பேஸ் தர மாட்டாங்க. இப்போ ஒரு டேர்ம் சொல்கிறாங்க, ஸ்பேஸ் தர மாட்டாங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் கூட, கொஞ்சம் பேஸ் கூட சொல்லிட்டு போயிடுறாங்க. இருக்கிற ஃபேஸ் விட்டு பொண்டாட்டி கூட நிற்கிற ஸ்பேஸ் இருக்குது, இல்லை புருஷன் கூட இருக்கிற ஸ்பேஸ் இருக்கும்ல, அந்த எனக்கு ஸ்பேஸ் கொடுன்னு வெளியே ஸ்பேஸ் எடுத்துக்கிறாங்க. நான் சொல்கிறேன், நம்முடைய ஆண்டவர் போதும் எனக்கு கொஞ்சம் ஃபேஸ் கொடுமான்னு கேட்கவே மாட்டேன். அவர் பக்கத்துலேயே பயப்படாத உன் கூடயே இருக்கிறேன். ஹல்லேலூயா. உன் கூடயே இருந்து உன்னை சுமக்கும்படி உன் கூட இருக்கிறேன். அந்த யோவான் பாருங்க, அப்படியே அவர் மார்பிலே சாத்திட்டான், முகத்தையே பார்த்தான். சீசன்லாம் பயம். கேட்கறதுக்கு இயேசு கிட்ட யோவான்ட்ட சொல்றான், கேளு கேளு, அவன் காரியம் என்னன்னு கேளு. ஆண்டவர் அவன் கேட்கும் போது பதில் சொல்றான். அப்படியே ஆண்டவர் மேலே நீங்க சாயலாம். ஹல்லேலூயா. நம்முடைய இயேசு ரொம்ப நல்லவர். சாய்ந்தின்னு சொல்லுங்க, அப்படியே கிருபையா நடத்தி சொல்வார். ஹல்லேலூயா. தயவாய் நம்மளை காத்துக்கொள்வார். அன்பாய் நாம் அனைத்துக்குள்ள ஆத்ம நேசர் நம்மளோடு இருக்க. பழம இயேசுவே என் நேசரே, உன் தோள் மீதே சாய். என் உள்ளம் ஏங்குதுப்பா. உங்க உள்ளம் எதுக்கு தான் ஏங்கணும்? ஆண்டவர் மேலே சாங்க. கர்த்தரே சார்ந்து அவர் தோள் மேலே சாந்துங்க. பாடுவோம், பாடி மையப்படுத்துவோம். கிருபையாய் என்னை நடத்தி செல்லும், தயவாய் என்னை காத்து கொள்ளும், அன்பாய் என்னை அழைக்கும் ஆத்மநேசரே. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும், தயவாய் என்னை காத்து கொள்ளும், அன்பாய் என்னை அழைக்கும் ஆத்மநேசரே. தோள்
செய்ய வேண்டியதெல்லாம் அவர் மேலே சாந்திக்கலாம். நேசர் மேலே அப்படியே சாந்திக்கலாம். அப்படியே கிருபையாய் நடத்தி கொடு, அன்பாய் நடத்துவார், தயவாய் நடத்துவார். ஹல்லேலூயா. காத்து நடத்துவார் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்ம ஆத்மநேசர் பாடி முடிப்போம். நீங்க என்ன தோல் மேல மாத்திரம் அல்ல, நீங்க அவர் மடியிலேயே சாந்திக்கலாம். ஹல்லேலூயா. ஏசப்பா உங்க மடியிலே நான் தலை சாய்க்கணும்ப்பா. ஏசப்பா உங்க நினப்புல தான் நான் உயிர்வேன். நான் அவரை நினச்சிக்கிட்டே இருக்கணும். லவ்வர்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க, நீ நினச்சியா கேட்பாங்க, உன்னையே தான் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்? காதலிக்கிறாங்க, அன்பு கூறுறாங்க. அதுபோல் ஆண்டவர்கிட்ட அன்பு கூறும். அவர் மேல் அன்பா எப்பவுமே, ஆண்டவரே உங்களையே நேசிக்கிறோம்ப்பா, உங்களையே நினச்சிட்டு இருக்கு. அதுதான் அவரையே நினச்சிருக்கு. அப்படியே அவரையே நினச்சி, ஆண்டவரே மனுஷகுமாரனா தலை சாய்க்க இடம் இல்லை, அவருக்கு தான் இந்த பூமியில தலை சாய்க்க இடம் இல்லை. நமக்கு தலை சாய்க்க அவர் மடி இருக்கு. ஹல்லேலூயா. அவர் தோல் இருக்கு, மடி இருக்கு. ஒரு தகப்பனை போல நடத்துவார். ஹல்லேலூயா. நீங்க சொல்லணும், என் மனசை புரிஞ்ச தெய்வம் நீங்க தான். நான் மனுஷனோட குப்பை கொட்டி இத்தனை வருஷம் வச்சு நாளினோ என்னை புரிஞ்சிக்க மாட்டான், அப்படி சண்டை போடுறாங்க வீட்டில். யார்கிட்ட? அவர்கிட்ட போட மாட்டாங்க, பொண்ணுகிட்ட சொல்றாங்க. அவங்க பையன் சொல்றாங்க, நாளை கல்யாணம் பண்ணி 8 வருஷத்துல இன்னும் இருந்தாலும் என்ன புரிஞ்சுக்க. பையனை சொல்றாங்க, அம்மா நானே உன்னை புரிஞ்சில, அவரே எங்கே புரிஞ்சுக்க. இப்போ இந்த உலகத்துல நம்மளை புரிஞ்சிக்க ஒரே ஒரு நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அதனால யார் உங்களை புரிஞ்சுக்கணும் இல்லையோ, உங்களை யார் புரிஞ்சுக்க, உங்க மனசை புரிஞ்ச தெய்வம் நீங்க தான்ப்பா. என் மனசை நிறைஞ்ச செல்வம் நீங்க தான்ப்பா. அதுவும் சொல்லணும், என் மனசு தான் இருக்கு செல்வம் நிறைந்த, என் செல்வமா அதாவது ஆசீர்வாதமா எல்லாம் என் மனசுல சமாதானமா நிறைந்திருக்கீங்க, சந்தோஷமா நிறைந்திருக்கீங்க. ஆண்டவரே கர்த்தா செல்வமா என்னை நிறைஞ்சு வச்சிருக்கீங்கப்பா என்று நம்ம பாடி முடிச்சிருவோமா? கர்த்தர் திருவந்திருக்கு நம்ம பாடிய மடிப்போம். ஹல்லேலூயா. அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும் பாடுவோம். அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினைப்புல நான் உயிர் வாழணும், அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினைப்புல நான் உயிர் வாழணும். என் மனசு புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா, என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா, என் மனசு புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா, என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா. அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினைப்புல நான் உயிர் வாழணும், அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினைப்புல நான் உயிர் வாழணும். என் உசுருக்குள்ள கலந்து நீங்க உயிர் வாழ்வது ஏனோ,
தெரியல, நேசருமை நேசிக்க இந்த பாவிக்கு தெரியல. உதிரம் செல்லி உதிரம் தந்த உண்மையான அன்பு ஒழிஞ்சு நொறுங்கி மண்டியிட்டு இயேசுவுக்கு முன்பு நான் ஒழிஞ்சு நொறுங்கி மண்டியிட்டு இயேசுவுக்கு முன்பு. ஏசப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். ஏசப்பா உங்க நினைப்புலதான் உயிர் வாழணும். ஏசப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். ஏசப்பா உங்க நினைப்புல நான் உயிர் வாழணும். என் மனச புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா, என் மனசு நிறைந்த செல்வம் ஏசப்பா, என் மனச புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா, என் மனசு நிறைந்த செல்வம் ஏசப்பா. அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். ஏசப்பா உங்க நினைப்புலதான் உயிர் வாழணும். ஏசப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். ஏசப்பா உங்க நினைப்புல நான் உயிர் வாழணும். ஏசப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். ஏசப்பா உங்க நினைப்புலதான் உயிர் வாழணும். பாவியின் மேல் பாவியின் மேல் நீங்க வச்ச பாசம் புரியல, நேசருமை நேசிக்க இந்த பாவிக்கு தெரியல. பாவியின் மேல் நீங்க வச்ச பாசம் புரியல, நேசருமை நேசிக்க இந்த பாவிக்கு தெரியல. உதிரம் சிந்தி சில தந்த உண்மையான அன்பு ஒழிஞ்சு நொறுங்கி மண்டியிட்டு இயேசுவுக்கு முன்பு நான் ஒழிஞ்சு நொறுங்கி மண்டியிட்டு இயேசுவுக்கு முன்பு அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். ஏசப்பா உங்க நினைப்புலதான் உயிர் வாழணும். சொல்லுங்க ஏசப்பா. அப்பா உங்க மடியில நான் தலை வேற யாரும் இல்ல சாய்க்கணும். ஆண்டவரே, ஏசப்பா நான் ஒரு அனாதை. நினைப்புலதான் உயிர் எனக்கு யாரும் சொந்தம் பந்தம் ஒன்று இல்லப்பா. உங்க எனக்கு நீங்க தான் எனக்கு எல்லாம். தலை முதல்ல எனக்கு நீங்க தான் எனக்கு எல்லாம். சொல்லுங்க உங்க நினைப்புலதான் உயிர் என்ன புரிஞ்சவரே, வாழணும். என் மனசு புரிஞ்ச தெய்வம் நீங்கம்மா. என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா. என் மனசு புரிஞ்ச தெய்வம் நீங்கம்மா. என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா. அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். ஏசப்பா உங்க நினைப்புல நான் உயிர் வாழணும். ஏசப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். ஏசப்பா உங்க நினைப்புல நான் உயிர் சொல்லுங்க ஏசப்பா. வாழணும். பக்கத்துல வர ஏசப்பா பக்கத்துல வராரு பாருங்க. மடியில நான் தலை ஏசு ஆவியா உங்க பக்கத்துல வராரு. சாய்க்கணும். ஏசப்பா உங்க என்ன வேணும்? நினைப்புல நான் உயிர் அப்பாட்ட சொல்லுங்க. வாழணும். ஏசப்பா உங்களுக்காக உயிர் உங்க கொடுத்த ஏசப்பா. மடியில நான் தலை நீங்க சொல்லுங்க, சாய்க்கணும். அங்க நடக்கும். ஏசப்பா உங்க நினைப்புல நான் உயிர் வாழணும். கையில தட்டி சொல்லுங்க ஏசப்பா. ஏசப்பா எனக்கு யாரும் இல்ல, எனக்கு நீங்க தான், எனக்கு நீங்க தான் செய்யணும், நீங்க தான் தரணும், நீங்க தான் கொடுக்கணும், நீங்க தான் ஆசீர்வதிக்கணும், நீங்க தான் என்னை பாதுகாக்கணும், நீங்க தான் எனக்கு சரிப்படுத்தணும், எல்லாம் எனக்கு நீங்க தான். இயேசுவே 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 இயேசுவே, நான் எல்லாருக்கும் நீங்க தான்ப்பா. என்னை சுமந்துங்க, என்னை ஏந்துங்க, என்னை தப்ப வைங்க, என் கூட வாங்க. ஓ கர்த்தர் அப்படியே வருவார். நான் இப்பெல்லாம் சோர்ந்து போகணும், அப்பெல்லாம் ஆண்ட சமூகத்தில் ஒரு சிறு பிள்ளை போல் ஆண்டவரே எனக்கு யார் இருக்கிறாங்க, அவர் அனாத ஆண்டவரே, ஆண்டவரே கத்தாவே எனக்கு நீங்க தவிர எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே, என் கரத்தை பிடித்தவரே, எனக்கு துணையா இருந்தவரே என்று சொல்லி ஆண்ட சமூகத்திலே கண்ணீரோடு ஆண்டு விட்டு அப்படியே அறிக்கை செய்வேன். அப்படியே அறிக்கை செய்ய உள்ளத்தை ஆட் பண்ண அந்த பாரெல்லாம் அப்படியே வெளியே போயிடும். தெய்வீக சமாதானம் என் உள்ளத்தை அப்படியே நிரப்பும். அரை முழுவதும் அப்படியே தேவ பிரசனத்தை அப்படியே நிரப்பும். அது எந்த இடமா
அது ஹவுசிங் போர்டு ஆனாலும் என்னுடைய பிரயாணத்தில் எனக்கு கற்றுக் கொண்டு போன எல்லா படிகளிலும் நான் ஆண்டவரத்தில் அப்படியே ஜெபிக்கும் போது பலப்படுத்துவேன். இன்றைக்கி சோர்ந்து போய் வந்திருக்கீங்களா? எனக்கு யாருமே இல்லைங்க, ஒரு அனாதையாக இருக்கிறேன்றீங்களா? எனக்கு எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாத போல இருக்குன்றீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், ஒரு தகப்பன் சுமப்பது போல் உங்களை சுமந்த கர்த்தர் உங்களோடு உங்களை சுமந்து நடத்துவார். அதில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் அவர் மேலே சாஞ்சிக்கலாம், மடியில் சாஞ்சிக்கலாம். உங்கள் மனசை புரிஞ்சவர் அவர் தான். அவர் உங்களை புரிஞ்சிக்கிட்டா போதும். ஹல்லேலூயா. மற்றவங்களை புரிய வைப்பார். சொல்லுங்கள், அவர் என்னை புரிஞ்சுக்கிட்டா போதும், மற்றவங்களை என்னை புரிய வைப்பார். ஹல்லேலூயா. அதனால் அவர் உங்களை புரிஞ்சுப்பார், மற்றவங்களை உங்களை புரிய வைப்பார். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, கைவிட மாட்டார், வெட்கப்படுத்த விட மாட்டார். உங்கள் அன்புக்குள்ளேயே உங்கள் மனசு ஃபுல்லாக அவரே நிறைஞ்சிருக்கட்டும். வேறு எதுக்குமே இடம் கொடுக்காதீங்க. கர்த்தர் உங்களை நடத்துவாராக. எல்லாம் துதிக்கான மகிமை அவருக்கு. இயேசுவின் நாமத்தில் பிதா ஆமென். அப்படியே அமைதியாக ஜெபத்தோடு உட்காருங்க. யாரும் பேச